ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆர்டருக்காக ஆலோவேரா சோப் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில். இப்போ கோகனட் ஆயில் எடுத்துகிட்ருக்கேன். அளவு எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ அதில் ஒரு 0.1 கிராம் அளவுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ எடுத்தோம் அப்படின்னா சோப் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஆயிலை மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். சோப்பு இது ஹேண்ட்மேட் சோப்பு யாருக்கெல்லாம் யூஸ் பண்ண பிடிக்கும், யாரெல்லாம் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவிலேருந்து லாங் வீடியோ வரைக்கும் ஷார்ட்ஸில் நிறைய ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லாங் வீடியோவில் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சோப்பை பண்ணி வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஆயிலை மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். ஏன்னா 1 கிராம் 0.5 அந்த மாதிரி அதிகமாச்சுனாலே நமக்கு சோப் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சேஃபாக கிடைக்காது. கொல கொலன்னு அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு ஆயிலுமே பார்த்து பார்த்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஸோ ஆயிலுக்கு பார்த்திங்கன்னா நான் பிளாஸ்டிக் வாளியில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாஸ்டிக் இந்த 2 மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் பிளாஸ்டிக் வாளியில் ஆயில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா இது கேஸ்டர் ஆயில். ஸோ கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன், ரைஸ் பிரான் ஆயில் எடுத்திருக்கேன், பாம் ஆயில் எடுத்திருக்கேன், கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். அடுத்து ஆலிவ் ஆயில், அடுத்து பட்டர். ஸோ இந்த மாதிரி ஆயில்ஸ் நான் ஒரு 4-5 வெரைட்டி கிட்ட ஆயில்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஆயில் மெஷர்மெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜெல் ரெடி பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் ஒரு ட்ராப்பாக, ஏன்னா பொறுமையாக மெஷர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக விட்டோம்னா எல்லா ஆயிலோட சேர்த்து மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து இதை ட்ரை பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம அளவு எடுக்கிறப்பயே பார்த்து பார்த்து பொறுமையாக எடுத்துவோம். ஸோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு அடுத்து கொஞ்சம் ஓகே 150 பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் 150 1 டைம் 150 கொஞ்சம் கண்டிப்பாக ஆயில் மெஷர் பண்ணுறப்ப பொறுமை தேவை. நம்ம பாட்டுக்கு டப்பன்னு ஊற்றுனோம்னா அது பாட்டுக்கு போயிடும். ஸோ பொறுமையாக மெஷர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோப் எப்படி எந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நம்ம 150 வந்துருச்சு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். எந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஜஸ்ட் நான் அளவெல்லாம் இதில் எதுவும் சொல்லலை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் எடுத்துகிட்ருக்கேன். இது கவ் பட்டர் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இதில் சியா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கொக்கோ பட்டர் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கவ் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்திங்கன்னா 50 கிராம். ஓகே, பட்டர் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் வரணும், போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா 50 கிராம் இன்னும் வரலை. கரெக்டாக 50 வந்துடுச்சு. ஓகே, டன். இப்போ பார்த்திங்கன்னா ஆலோவேரா கட் பண்ணி நான் ஃப்ரெஷ் ஆலோவேராவோட ஜெல்லை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம லைம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டருக்கு பதிலாக இந்த பியூரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை லிக்விடாக தண்ணி மாதிரி வந்துடும் அந்த ஜெல். ஸோ ஒரு ஓட்டி எடுத்துட்டேன். அதை பார்த்திங்கன்னா நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் கிடைக்கிற தண்ணிக்கு பதிலாக இந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஜெல்லை அரைச்சி எடுக்கிறோம் இல்லையா, இந்த பியூரியை நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுவோம். இல்லைன்னா அதில் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ டஸ்ட்டுனால் இதில் அந்த பீஸெல்லாம் நிற்கும்ல, அதுதான் இதில் டஸ்ட்டுன்னு சொன்னேன். ஸோ ஓகேவா, நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எப்படி கிடச்சிருக்கு பார்த்திங்களா? நல்லா இதை நம்ம ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான்
பியூராக எடுத்து வந்து அந்த ஜெல்லை வந்து லையில் மிக்ஸ் பண்ணி தான் வந்து சோப்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வாட்டருக்கு பதிலாக நான் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜெல்லை வந்து எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ பியூராக இருக்குது பார்த்திங்களா? ஸோ அதையும் வந்து மெஷர் பண்ணிட்டு தான் கரெக்டான அளவில் எடுக்கணும். கொஞ்சம் 283, 87, 93. ஓகே, 93 வந்துடுச்சு. இப்போ வந்து ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மோல்டில் ஐபிஏ வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டேன். நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம சோப்பு வந்து பர்ஃபெக்டான ஒரு இதுக்கு வந்து ஊற்றி எடுத்துடலாம். இல்லைன்னா வைங்க, நம்ம எல்லா சோப்பை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயில்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஐபிஏ எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி ஊற்றிட்டு இருந்தோம்னா வந்து சோப்பு கட்டி ஆகிடும். ஸோ நான் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா வந்து ஆயிலை வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு அதில் லைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பர்ஃப்யூமெல்லாம் ஊற்றிட்டு டக்குன்னு வந்து மோல்டில் வந்து ஊற்றிடணும். இல்லைன்னா வைங்களேன், நல்லா வந்து கட்டி மாதிரி நம்மளுக்கு சோப்பு வந்து நம்ம என்ன பவுலில் வச்சுருக்கோமோ அதுலேயே வந்து நம்மளுக்கு கட்டி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ரஃப்பான ஒரு வீடியோவை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சோப்பு எப்படின்னா எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலை வந்து எல்லாத்தையும் வந்து கலக்கணும்ல ஃபஸ்ட்டு, அதுக்காக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் வந்து இப்போ நான் வந்து லை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். லை அப்படிங்கிறது காஸ்டிக் சோடாவோட வந்து நான் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுப்போம் நம்ம ஒரு அளவுக்கு. நான் வந்து ஆலோவேரா செய்கிறேங்க, சோப் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால ஆலோவேரா ஜெல் வந்து காஸ்டிக் சோடாவோட மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது ஆறுனதுக்கப்புறம் வந்து இந்த ஆயிலில் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறேன். ஓகேவா? இப்போ லையை வந்து ஆயிலில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த கொஞ்சம் வந்து அந்த ஜெல்லி வந்து கொலன்னு இருந்துச்சுல்ல, ஜெல்லி மாதிரி இருந்தனால அது ஃபில்டராக கொஞ்சம் டைம் ஆகுது தண்ணியில். ஸோ பார்த்திங்கன்னா ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வந்து லையை வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணதும் உடனே பிளெண்ட் பண்ணக்கூடாது. லைட்டாக வந்து ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சோப்பு வந்து நல்லா கொஞ்சம் கரையாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணுறேன். அது வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா வந்து நான் அதில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஊற்றிட்டேன். ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ண வேணாம். நம்ம வந்து ஸ்பேச்சுலா வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து மோல்டில் செட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. நான் ஊற்றுறவங்களே வந்து அது திக்காயிடும் பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சோப்பு செய்கிறவங்களா இருந்தால் பயந்து அலண்டுடுறோம். என்னடா இது இப்படி கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பண்ணி பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ஊற்றுறப்ப வந்து கொஞ்சம் பயமில்லை. இதெல்லாம் நல்லா வந்து ஸ்பேச்சுலா வச்சு அங்கங்கே வந்து நல்லா டிப் பண்ணி நல்லா குத்தி குத்தி அந்த ஹோல்லாம் வந்து இல்லாமல் நல்லா ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குயிக்காக ஊற்றிடணும், இல்லைன்னா வந்து வாளிலேயே கட்டி ஆகிடும். நான் வீடியோவை எடுத்துக்கிட்டே கொஞ்சம் வந்து கெட்டியாக விட்டுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து சரி பண்ணிடலாம். அது அப்படியே வந்து பார்த்திங்களா, அப்படியே ஃபுல்லாக வந்து அதை ஸ்பேச்சுலா வச்சு இது பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணிடணும். சானிடைசர் நம்ம கைக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி தான் வந்து சோப்புக்கு ஐபிஏ, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இப்போ வந்து நுரையெல்லாம் வந்து இப்போ மெல்டன் ப்ரோ சோப்லாம் பண்ணோன்னா நுரை வந்து மேலே அடியிலலாம் நிற்கும். இந்த ஐபிஏ வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா வந்து அது இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணேன். பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஓரளவுக்கு காஞ்சி வந்துட்டுருக்கு. இது வந்து 1 or 2 டேஸ்க்கு அப்புறமா எடுத்தோன்னா வந்து சுத்தமாக நல்லா வந்து காஞ்சி வந்துடும். உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான சோப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதை பார்க்க நெய் கேக் மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக நல்லா ஒரு ஷைனிங்காக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வலுன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபுல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் வந்து 2 டேஸ்க்கு அப்புறமா தான் வந்து அன்மோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மோல்டில் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு சோப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
வீட்லேயே சோப் செஞ்சு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதை வந்து வீடியோவும் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து சோப் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்லேயே வந்து சோப் செஞ்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இதுதான் வந்து இன்றைக்கி நான் செஞ்ச சோப்பு. ஒவ்வொரு பீஸும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் அப்படியே ஷைனிங்காக பர்ஃபெக்டாக நம்ம எடுக்கக்கூடிய அளவுகள் பர்ஃபெக்டாக இருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டான சோப் கிடைக்கும்.